இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கேரேஜ் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறோம். நம்ம கேரேஜில் என்னென்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு, நம்ம கேரேஜில் என்னென்னலாம் பண்ணுறோம், ஸோ டெக்னீஷியன்ஸ் யார் யார், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யார் யார், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி. இது வந்து நமக்கு கேம்ப் ஷாஃப்ட்டு கட்டாயி வந்திருந்தது இந்த வண்டி. ஸோ இது நம்ம ஆர்டர் பண்ணி கேம்ப் ஷாஃப்ட்டை வர வச்சு மாற்றி இப்போ வண்டி ரெடி ஃபார் டெலிவரி. வண்டி இன்றைக்கி ஈவினிங் இப்போது டெலிவரி ஆகிடும். ஸோ அதனால தான் எல்லாம் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ரெடி பண்ணி வெளியே கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல். அதுக்கு முன்னாடி ஒரு வண்டி காமிச்சிட்றேன். அங்கே திரும்பி பாருங்கள், அங்கே ஒரு ரெனல்ட் பல்ஸ் ஒன்று நிற்குது. அது கியர் பாக்ஸ் அடி வாங்கி கியர் பாக்ஸ் சீஸ் ஆகிடுச்சு வண்டி. ஸோ இட்ஸ் பிளான் டு சேஞ்ச் ஃபுல் கியர் பாக்ஸ். ஃபுல் கியர் பாக்ஸே மாற்றுறதுக்காக கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ கஸ்டமருடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வண்டி. ஸோ அது முடிஞ்சதும் இன்றைக்கி மாற்றி விட்ருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா. இது வந்து என்ஜினில் ஏதோ கட்டன்னு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் எடுத்து சொல்லியிருந்தார். சரி போய் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ண சொல்லியிருக்கேன். எங்கேயோ காற்று போயிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் வருதுப்பா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸும் நடந்துகிட்டு இருக்குது. உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் கார்டு போடுவோம். ஜாப் கார்டில் வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் போடுவோம் அப்படின்னா கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன, கஸ்டமரோட டேட்டா, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன, அது கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ள சென்டர் கன்சோல், அதாவது டிஜிட்டல் மீட்டர் இருக்குது இல்லையா, அந்த மீட்டரில் அனலாக் மீட்டர், டிஜிட்டல் மீட்டர் இருக்கும் உள்ள. அதில் வந்து என்னென்ன லைட்ஸ்லாம் எரியுது அப்படின்றத பற்றிட்டு ஃபுல் டேட்டா வந்து நம்ம எடுத்துருவோம். இது கூட பேட்டரியோட வோல்ட் எவ்வளோ இருக்குது, வண்டி உள்ளே வரும்போது பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருந்துச்சு என்ன. ஸோ இது எல்லாம் மொத்த டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் கார்டில் வந்து நம்ம என்ட்ரி போட்டு வச்சுருவோம். ஸோ இப்போ அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் தான் மிஸ்டர் பிரபு, எங்களோட சர்வீஸ் ஆக்சுவலி கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் நாய்ஸ்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேனிங் டூல் போட்டு டயக்னைஸ் பண்ணும்போது என்னென்னா ட்ரபுள் கோட் வந்து இன்ஜெக்டர் மேனேஜ் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஜெக்டர் கழட்டி சர்வீஸ் பண்ணுறதா அப்படி இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதா கஸ்டமரை கன்சல்ட் பண்ணி சர்வீஸ். இப்போ இது ஜென்ரலாக ஃபோர்டு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கான்டினென்டல் இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி இது சர்வீஸ் பண்ணலாமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு காஸ்ட் சைஸ் கம்மியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக பண்ணிக்கலாம். பட் நமக்கு பர்மனன்ட் சொல்யூஷனுங்கும் போது என்னென்னா நமக்கு மாற்றுறது ரீப்ளேஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். சர்வீஸுங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி பண்ணி கொடுக்கும். ஓகே, சர்வீஸ் பண்ணுறதே ஒரு ஐடியா தான், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அது ஓகே ஆச்சுன்னா ஓகே, இல்லைனா ரீப்ளேஸ்னா ரீப்ளேஸ் தான். ஸோ இப்போ என்ஜின் சைடு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது இதில். டயக்னைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இன்ஜெக்டர் மட்டும் தான் கம்ப்ளைண்ட்டு, என்ஜின் சைடில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது இதில். ஓகே, ரைட். இப்போது இதில் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இன்ஜெக்டர்லேருந்து பார்த்திங்கன்னா காற்று நமக்கு வெளியே குப்புன்னு ஒரு காற்று சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படிடா செக் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஆளுங்க தான் சாம்பிராணி எடுத்துகிட்டு வந்து பக்கம் வச்சு காமிச்சானுங்க. ஸோ பாருங்கள் புகை போதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் இதை காமிச்சாங்க. பட் ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக டீசல் இன்ஜின் இல்லையா, திடீர்னு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் கப்புன்னு ஃபயர் ஆகிடும். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்ஸு, இந்த மாதிரியான ஐடியாலஜி வச்சுட்டுலாம் பார்க்க வேணாம். அதுக்குன்னு சில டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வருது, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்து உள்ள மெராசோ ஒரு பாடி ஷாப் ஒர்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பாடி ஷாப் ஒர்க்கு போயிட்டுருக்கு. இவர் மிஸ்டர் தமிழரசன், எங்களுடைய பாடி ஷாப் டெக்னீஷியன். இவர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒர்க் ஷாப்பு. அதுக்கப்புறம் பாடி ஷாப்பில் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டலாக ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியனாக உள்ளே வந்தார். மெக்கானிக் ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியனாக உள்ளே வந்தார். பட் இவருக்கு இதில் பாடி ஷாப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுடைய பாடி ஷாப் ட்ரைனர், பெயிண்டர் அவரை வச்சு அப்படியே ட்ரெயின் ஆகி இப்போது தனியாக ஒரு வண்டி செய்கிற அளவுக்கு இவர் டெவலப் ஆகிட்டார். ஸோ அடுத்தது ஹுண்டாய் சொனாட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரீஸ்டோரேஷன் இந்த வண்டி. A to Z பாடி கலர் சேஞ்சு, இன்டீரியர் ரீஸ்டோரேஷனு, அதுக்கப்புறம் என்ஜின். வண்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ரீகம்பஷன் ஆச்சு. ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட இப்போ சொல்லும்போது என்னென்னா இதுக்கு சொல்யூஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால என்ஜின் ஓவராலே செஞ்சுருக்கோம் இந்த வண்டிக்கு. இது வந்து 2.2 லிட்டர் D4EB அந்த என்ஜின் இது, அந்த மாடலில் வந்த என்ஜின் இது. 2.2 லிட்டர் என்ஜின் வித் டார்க் கன்வெர்ட்டர் 80 என்ஜின் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ஜின் ஒர்க் முடிச்சு என்ஜின் அசம்பிளி போயிட்டுருக்கு. ஸோ இவர் மிஸ்டர் ரமேஷ், எங்களோட சீஃப் டெக்னீஷியன். அவர் மாருதியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு.
ஸோ இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து எங்ககிட்ட ஜாயின் பண்ணார். இன்றைக்கி வந்து மல்டி பிராண்டில் வந்து அல்டிமேட்டாக எல்லா வண்டியுமே பிரித்து வேலை செய்கிற அளவுக்கான அந்த நாலேஜ் வந்து பயங்கரமாக எடுத்துக்கிட்டாரு. ஒரு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இவர்கிட்ட. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தடவை சொன்னால் போதும், திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னால் அந்த வேலை அந்த டைமுக்கு அது கரெக்டாக நடந்துடும். ஸோ இந்த மேஜர் ஒர்க்ஸ் வருது இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட கைப்பட்டு தான் வண்டியை வெளியே போகும். அந்த மாதிரி ஒரு 2 டெக்னீஷியன் இருக்கிறாங்க, அதில் இவர் கொஞ்சம் மேஜரு. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ரீஸ்டோரேஷன் தான் இப்போ நம்ம அடுத்த வர அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்ச பின்னாடி ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாகவே இது போடுறோம். இதுக்குன்னு நாங்கள் ஒரு ஐடியா எடுத்து இதுக்குன்ட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்ட்டு ஒரு பெயிண்ட் சூஸ் பண்ணி அதுக்கெலாம் நம்ம தனித்தனியாக செட் பண்ணி இந்த வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ நம்ம தனியாக உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இது வந்து ஹோண்டா சிட்டி, இது ஒரு ஃபுல் பாடி பெயிண்ட்டுக்காக வந்திருக்கு. ஸோ இதிலும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு, இன்டீரியர் ரீஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து சீட் கவர்ஸு, ஹெட்லைனரு ப்ளஸ் சின்ன டென்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஒன் சைடு மட்டும் ஆஃப் சைடு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் கஸ்டமர் ஐடியாவில் வந்தார். ஒரு கஸ்டமர்கிட்ட பேசணும், இதோட சூப்பராக அல்டிமேட்டான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு பெயிண்ட் ஒன்று நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். கஸ்டமரும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஃபுல் பாடி பெயிண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நாளையிலேருந்து இந்த வண்டிக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு ஃபுல் பாடி பெயிண்ட்டுக்கு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டி ஃபுல் பாடி ஒன்று முடிஞ்சு நின்றுட்டுருக்கு பார்ட்ஸுக்காக. இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா Volkswagen Polo, இது Hyundai Ascent. இது பாடி பார்ட்ஸ்க்காக நின்றுட்டுருக்கு, சின்ன பாடி பார்ட்ஸ்க்காக. அது வந்து Volkswagen Polo, அதுவும் என்ஜின் ஒர்க்கு, ஃபுல் என்ஜின் ஒர்க் செய்கிறோம் அதில். ஸோ இப்போ என்ஜின் வந்து இதுக்கு போயிருக்கு, லேத்துக்கு போயிருக்கு. ஸோ அது ஒன்று. உள்ளே ஒரு ஃபேபியா பெயிண்டிங் முடிச்சுட்டு உள்ளே ட்ரை ஆகிட்டுருக்கு. உள்ளே கொஞ்சம் லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே பெயிண்டிங் முடித்து வண்டி பேக்கரில் இருந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அது இன்னொரு ½ அன் ஹவரில் வண்டி ட்ரை ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன், தொப்பூர் காட் செக்ஷனில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு இந்த வண்டி. எப்படி எதனால் பிரேக் டவுன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஜென்ரலாகவே ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கிளச் மேலே கால் வச்சுக்கிட்டே ஓட்டும். கொஞ்சம் பதட்டத்தில் கொஞ்சம் பயத்தில் கிளச் மேலே நம்ம கால் வச்சுக்கிட்டே ஓட்டும். அது ஒரு ஆஃப் கண்டிஷன் கிளச்சில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆஃப் இயர் கிளச்சுன்னு சொல்லுவோம். இந்த ஆஃப் கண்டிஷன் கிளச்சில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளச்சு சீக்கிரம் போயிடும். எப்படி போவோம் அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Hyundai Vernaவோட கிளச்சு. இது வந்து கிளச் பிளேட். இந்த கிளச் பிளேட்டு, இது கவர் அசம்பிளி. ஓகேவா, இது பாருங்கள். இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து புது கிளச் பிளேட். ஓகேவா, இது பாருங்கள். இந்த மேலே வந்து அந்த ஃப்ரிக்ஷனுக்காக அந்த ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிளச்சு ப்ரெஸ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த மெட்டீரியலே இருக்காது. ஆஃப் கண்டிஷனில் கிளச் இருந்தது, ஆஃப் கிளச்சில் ஓட்டிகிட்டு வந்தாங்க. அது ஃபுல்லாகவே தேஞ்சு போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர ப்ரெஷர் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷர் பிளேட்டு இந்த மெட்டல் பார்ட்ஸ் போய் இப்படி அரைகிறது மூலிமா இது ஃபுல்லாகவே அந்த ப்ரெஷர் பிளேட்டில் இந்த ஃப்ரிக்ஷன் இது போனதுனால இது ஃபுல்லாகவே மார்க்கிங்ஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ இதில் கவர் அசம்பிளியில் மட்டும் இம்பேக்ட் கொடுக்காம இது உங்களுடைய ஃப்ளைவீல்லையும் சேர்த்து இம்பேக்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக புதுசு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட இம்பேக்ட் வந்து ஃப்ளைவீல் வரைக்கும் இருக்குது. ஸோ எப்பயுமே என்னென்னா, அந்த பீரியாடிக்கலாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும், பீரியாடிக்கலாக வந்து நம்ம கிளச் மாற்றணும். இந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா கேரேஜஸ்லையுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். எங்ககிட்டனாலும் சரி, ஷோரூம்லனாலும் சரி, என்ன ஒரு கேரேஜ்னாலும் சரி, அந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது என்னென்னா, இந்த மாதிரி அன்வான்ட் பிரேக் டவுன்ஸ், அவங்க ரொம்ப எமர்ஜென்சி பெங்களூருக்கு போயிட்டுருக்காங்க ஒரு ஒர்க்குக்கு, அந்த டைமில் இப்படி ஆனதும் அவங்களுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இது எல்லாமே செட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். பட் இருந்தாலும் அந்த ஒரு ½ அன் ஹவர் அவங்களுக்கு அங்கே டிலே தானே. நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வர அந்த 45 மினிட்ஸ் அவங்களுக்கு டிலே தானே. அந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அதுக்கு தான் மெயினாக சொல்கிறது, அந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதுவும் ஒரு பாடி ஷாப்புக்காக வந்திருக்கு இந்த வண்டியும். இதில் என்ன பிரச்சனைன்றா, அது ஏபிஎஸ் மாடல் தான் பிரச்சனை. ஏபிஎஸ் மாடல் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ அது ஏபிஎஸ் மாடல் ப்ராப்பராக ஒர்க் ஆகாதனால என்ன ஆகிடுச்சு, பிரேக்கிங் கரெக்டாக நடக்கலை. பிரேக்கிங் கரெக்டாக நடக்காதனால வண்டி ஒரு வீல் லாக் ஆகி வண்டி அப்படியே திருப்பி அப் சைடு பண்ணி ஒரு 3 ரவுண்டு அப்படியே இப்படி வெயிட் ஆகிடுச்சு வண்டி. ஸோ இதோட காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். எப்படி லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆச்சு அப்படின்னா, பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸில் பிரேக் ஃப்ளூயிட்ஸ் மாற்றுவோம். அந்த பிரேக் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 இயருக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் ஃப்ளூயிடை வந்து ஒன்றா டாப் அப்போ பண்ணணும், இல்லை பழைய ஃப்ளூயிடை வெளியே எடுத்துகிட்டு புது ஃப்ளூயிடை நம்ம ஊற்றணும். இதுதான் ப்ரொசீஜர். இது பிரேக் ப்ளீடிங்னு கூட நாங்கள் சொல்லுவோம். அந்த ஏர் பபிள்ஸ், ஏர் லாக்லாம் இருக்கு இல்லையா,
அது எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். ஏன் அதை நம்ம 1 இயருக்கு ஒரு தடவையாச்சும் அந்த பிரேக் ஃப்ளூயிட் மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் மாற்றலை அப்படின்ற பட்சத்தில் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் போயிட்டு இங்கே இதில் அங்கே காமிக்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மாடியூல் சென்சார். இது வந்து ஏபிஎஸ் மாடியூலு. இது வந்து ஏபிஎஸ் மாடியூலு. இது வந்து பிரேக் பூஸ்டரு. இது பிரேக் பூஸ்டரில் போய் கனெக்ட் ஆகும். இது வந்து பிரேக் பூஸ்டர். இது வந்து உங்களோட ரிசர்வ் டேங்க், அந்த ஃப்ளூயிட் வருது இல்லையா, இந்த ஃப்ளூயிடோடைய பிரேக் ஃப்ளூயிடோடைய ரிசர்வ் டேங்க்கு. இது வந்து மாஸ்டர் சிலிண்டரு. இந்த மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து இந்த லைன் இப்படி போகும். இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேராக ஏபிஎஸ் மாடியூலுக்கு வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த ஏபிஎஸ் மாடியூலில் இருந்து தான் உங்களுக்கு 4 வீலுக்குமே வந்து பிரேக்ஸோட இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஏபிஎஸ் மாடியூலில் பிரச்சனை ஆகிடுச்சு, நீங்கள் பிரேக் ஃப்ளூயிட் ஆன் டைமுக்கு நீங்கள் மாற்றலை அப்படின்ற பட்சம் அந்த டஸ்ட்டு காம்போனன்ட்ஸ், அந்த டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஏபிஎஸ் மாடியூலோட வயர் வழியாக ட்ராவல் பண்ணி அந்த பைப்புக்கு போகிற இடத்துல பிளாக்கேஜ் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா ஏபிஎஸ் அதோட வேலையை ஒழுங்காக செய்யாது. ஏபிஎஸோட வேலை என்ன? ஏபிஎஸ் ஜென்ரலாக என்ன செய்யும்? ஏபிஎஸ் நீங்கள் பம்ப் பண்ணும்போது அதை சென்ஸ் பண்ணி எந்த வீல் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த வீல் லாக் ஆகாமல் அதுக்கு ஒரு மோஷன் கண்ட்ரோல், அதாவது ஒரு ட்ராக்ஷன் கொடுத்து அந்த வீல் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆகும், அதாவது வாப்ளிங் ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சென்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை ஏபிஎஸ் பண்ணக்கூடிய வேலை. இதில் ஏதோ ஒரு லைன் பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த வீல் டக்குன்னு லாக் ஆகிடும். நீங்கள் சடன் பிரேக் அடிக்கும்போது டக்குன்னு பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? வண்டி ஸ்கிட் ஆகும். ஸ்கிட் ஆன பின்னாடி ரொட்டேட் ஆகும். அப்புறம் அப்படியே பெல்ட் அடிச்சு கொண்டு போய் விழுந்துடும். ஸோ அதுதான் இந்த கேஸில் நடந்திருக்கு. ஏபிஎஸ் மாடியூல் ப்ராப்பராக வேலை செய்யலை. ஏபிஎஸ் மாடியூல் ப்ராப்பராக வேலை செஞ்சிச்சுன்னா இது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு ஒர்க்கு நம்ம அடுத்து பண்ண போகிறது. இது ஒரு மேஜர் ஒர்க்கு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து ரெனோ டஸ்டர். இது வந்து ஏசி ஓவரால் வந்திருக்கு. ஏசி ஓவரால் எதனால் ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்த கம்ப்ரஸர் இருக்கு இல்லையா, பாருங்க. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி என்ஜின் மாதிரி இதுங்க மேலே எடுத்துக்கோ. இப்போ என்ஜின் எப்படி ஒரு காருக்கு வந்து ஒரு மெயின் சோர்ஸாக இருக்கோ அந்த மாதிரி இந்த ஏசியோட மெயின் சோர்ஸ் வந்து இவன் தான். இவனும் கிட்டத்தட்ட ஒரு என்ஜின் மாதிரி தான். உள்ளே வந்து நம்மளோட என்ஜின் வந்து இப்படி இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். இன்லைன் என்ஜின் இப்படி அடிக்கும். இது வந்து என்னென்னா சர்க்கிளில் இருக்கும், இப்படி போயிட்டு வரும். இந்த கம்ப்ரஸரில் வந்து ஒரு ஆயில் இருக்கும். அந்த ஆயிலில் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, இந்த கம்ப்ரஸர் நீங்கள் ஆன் டைமுக்கு வந்து சர்வீஸ் பண்ணல, இல்லை செக் பண்ணும்போது இந்த பீரியடிக்கலாக பண்ணும்போது என்னென்னா கேஸ் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிவிட்டு திரும்ப கேஸ் ஏற்றுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பழைய கேஸு பழைய ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் புது கேஸு, ஆயிலில் ஏதாவது கருப்படிச்சிருக்கும், இந்த மாதிரி எதாவது இருக்கும். இதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரில் இருக்க இம்ப்யூரிட்டிஸோ இல்லை கண்டென்சரில் இருக்க இம்ப்யூரிட்டிஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டராகி வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்சர்லேயே ஒரு ஃபில்டர் வரும், அதிலே ஃபில்டராகி வரும். அதை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏசி ஓவரால் பண்ணுற மாதிரியான சூழல் வந்துடும். இதில் என்ன கேஸ் ஆகிருக்குன்றது எங்கள் டெக்னீஷியன் இவரே சொல்லுவார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சக்திவேல். இவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா இந்த நம்ம பிக்கப் ட்ரக்ஸ்லாம் வருதுல்ல, பொலேரோ பிக்கப் ட்ரக்ஸு, டாடா ஏஸு, இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். இது கூடவே காருங்களுக்கு மட்டும் ஒரு சில பிராண்டு மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இப்போ நம்மகிட்ட வந்த பின்னாடி இப்போ மல்டி பிராண்டு எந்த வண்டி வந்தாலுமே அதுக்கான ஸ்பெக்கு டோட்டல் எலக்ட்ரிக்கல்லேருந்து மெக்கானிக்கல் ஒர்க் வரைக்குமே அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவருக்கு வந்துருச்சு. ஸோ இவரும் ஒரு டெக்னீஷியன் நம்மகிட்ட. ஸோ இது என்ன ஆச்சு, எப்படி இருக்குதுன்றது அவர் காம்பேர் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசுறு மாதிரி கையில் அப்படியே ஆயில்னஸே இருக்காது. தொட்டிங்கன்னா அப்படியே நரன்னு இருக்கும். அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசுன்னு இருந்தது. இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே போயிட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் வால்வில் போய் அடைச்சிக்கிறது, இந்த ரேடியேட்டர் இந்த கண்டென்சரோட லைனில் வந்து பிளாக்கேஜ் ஆகுது. ஆக்சுவலாக இதில் ஒரு ஃபில்டரே வரும். நம்ம முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணால் இந்த ஃபில்டர் மட்டும் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். பட் இதை நம்ம ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏசி ஓவராலே பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ரஸரில் வேலை இருக்குது, கண்டென்சர் வேலை இருக்குது, கூலிங் காயில் வேலை இருக்குது, ப்ளஸ் இன்டீரியரில் இது கூட அடிஷ்னலாக நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஏசி டக்ட் வர லைன் எல்லாமே, ஏசி வெண்ட் எங்கெங்கெல்லாம் போதோ இது எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். வித் ப்ளோயர் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம் இந்த வண்டியில். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கேரேஜில் வந்திருக்க வண்டி. ரெகுலராக இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு மாற்றி ஒரு ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ப்ராப்ளம்காக வரும், ஷார்ட் அவுட் பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம், போயிடும். சில வண்டி 1 மாதம் கூட இருக்கலாம், சில வண்டி ஒரே நாளில் கூட போகலாம். அது பேஸ்ட் ஆன் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்து. ஒரு சில பொருள்லாம் எங்களுக்கு ஒரு நாளில் கிடச்சிரும், 2 நாளில் கிடச்சிரும். அந்த மாதிரி இருக்க வண்டியில் உடனே டெலிவரி ஆகும். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாள், எங்களுக்கு வெயிட்டிங் பீரியடே 20 நாள் கொடுப்பாங்க பார்ட்ஸுக்கெலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எடுத்துரும். ஹுண்டாயில்
அப்புறம் ஹோண்டா இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் வரதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா என்ன காரணம், இப்போ ஜென்யூன்னா நாங்கள் வெயிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதனாலே வாங்கி போட்டுடலாம், பட் அந்த ஸ்பெக்கு அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். பட் ஜென்யூன் பொருளுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஹுண்டாய் இதில் நாங்கள் ஜென்யூன் தான் வாங்கி மாட்டுறோன்னா அந்த ஹுண்டாய் ஜென்யூன் எங்கள் கை கிடைக்கிறதுக்கு 20 நாள், அதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கு ஒரு 3 நாளுங்கும்போது ஆல்மோஸ்ட் அதுவே ஒரு 20 to 23 days அதுக்குள்ளே முடிச்சிடும். இதுதான் எங்களோட ஸ்பேர் ரூமு. ஸோ இதில் ஜென்ரல் சர்வீஸ்க்கு தேவைப்படக்கூடிய இந்த ஃபில்டர்ஸு, ஆயிலு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சுக்குவோம். எல்லா ஃபில்டர்ஸ், ஏசி ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், பிரேக் ஃப்ளூயிட்ஸு, என்ஜின் ஃப்ளஷ்ஷு, எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் ஸ்ப்ரே, ரவுடன் ஸ்ப்ரே, கூலண்ட்டு இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ இவர் தான் மிஸ்டர் ஜீவானந்தம், எங்களுடைய ஸ்பேர்ஸ் மேனேஜர். இவர் எங்களோட ஸ்பேர்ஸ் மொத்தமாகவே அவர் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. எப்போ என்ன பொருள் வரணும், செய்யணும், போகணும் எல்லாமே இவர் முடிவு பண்ணால் தான் எந்த வண்டி இருந்தாலும் வெளியவும் போக முடியும், உள்ளேயும் வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆள் இவர். ஸோ இதுதான் எங்கள் கேரேஜ். இது கூட எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மெய்டு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இங்கே கேரேஜோட ஆம்பியன்ஸோ இது எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிறது, செய்கிறது இதுதான் அவங்களோட வேலை. இது கூட வர கஸ்டமரை வந்து க்ரீட் பண்ணி அவங்களுக்கு டீ, காஃபிஸு எதுனாலுமே ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கார் சம்மந்தமான சர்வீஸ்க்கான டிப்ஸு, கார் சேஃப்டிக்கான டிப்ஸு, ரோட் சேஃப்டிக்கான டிப்ஸு, காரோட பாடி ஷாப்க்கான டிப்ஸு, கார் ஆக்சசரிஸ்க்கான டிப்ஸு இந்த மாதிரி எல்லாமே A to Z நம்மளுடைய கேரேஜில் நம்மளே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்மளுடைய இன்னொரு கம்பெனி மைல் கார் ஆக்சரிஸ் இருக்குது, நம்ம அதில் ஆக்சரிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட டேட்டாவும் டீட்டெயில்ஸும் உங்களுடைய கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கண்டிப்பாக அழுத்திக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் கைக்கு வந்து சேரும், நாங்கள் சொல்கிற எல்லா டிப்ஸும் உங்கள் காதில் வந்து சேரும். Thank you. We4N, we never compromise on quality and safety is our priority.